விதுரரின் கதையை புரிந்து கொள்ள மாண்டவியரின் கதையை கேளுங்கள். முனிவர் மாண்டவியர் தியானம் செய்து கொண்டிருந்தபோது திருடர்கள் அவரது ஆசிரமத்தில் ஒளிந்து கொண்டனர். மன்னரின் காவலர்கள் திருடர்களுடன் மாண்டவியரையும் கைது செய்தனர். நான் நிரபராதி, மாண்டவியர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் மன்னர் அவரை ஈட்டியால் துளைத்தார். தர்மத்தின் கடவுளான யமனிடம் மாண்டவியர் புகார் செய்தார். செயல்களுக்கு விளைவுகள் உண்டு என்று யமன் கூறினார். அது கர்மா. ஒரு சிறுவனாக நீங்கள் பூச்சிகளுடன் விளையாடி அவற்றை குச்சிகளால் துளைத்தீர்கள். நீங்கள் குண்டால் துளைக்கப்பட்டீர்கள். அது நீதி அல்ல என்று பதிலளித்தார் மாண்டவியர். மற்றொரு பிறவியில் அநியாயமாக துன்பப்படுவீர்கள் என்று நான் சபிக்கிறேன் என்றார் யமன். மறுபிறவியில் விதுரராகப் பிறந்தார். ஒரு ராஜாவின் குணங்களைக் கொண்டிருந்தார். ஆனால் ஆட்சி செய்ய அனுமதிக்கப்படவில்லை. யாதவர்களின் ஆட்சியாளரான சூரசேனரின் மகள் குந்தியை பாண்டு மன்னன் மணந்தான். ஆனால் குந்திக்கு குழந்தைகள் இல்லை. எனவே சிறிது காலத்திற்குப் பிறகு பாண்டு மத்ர மன்னன் சல்யனின் மகள் மாத்ரியை இரண்டாவது மனைவியாக மணந்தான். அவளுக்கு முன்பு குந்தியைப் போலவே மாத்ரியும் குழந்தைகளைப் பெறவில்லை. மேலும் பாண்டுவுக்குப் பிறகு மகன் இல்லை. இதற்கிடையில் இளவரசர் திருதராஷ்டிரன் காந்தார மன்னன் சுபலாவின் மகள் காந்தாரி என்ற இளவரசியை மணந்தான். தன் கணவன் பார்வையற்றவன் என்பதை அறிந்ததும் காந்தாரி தன் கண்களை மூடிக்கொண்டு அவரது குருட்டுத்தன்மையை பகிர்ந்து கொள்வதாக சபதம் செய்தாள். விரைவில் நமக்கு குழந்தைகள் பிறக்கட்டும். பாண்டுவுக்குப் பிறகு தங்கள் மகன் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வான் என்று நம்பி திருதராஷ்டிரன் அவளிடம் சொன்னான். வேட்டையாடும்போது பாண்டு காதல் வயப்பட்ட ஒரு மானைக் கொன்றான். அந்த மான் உண்மையில் கிந்தாமா என்ற ரிஷி. அந்த மான் அவரது மனைவி. அவர்கள் காட்டில் காதல் செய்ய மானாக மாறினர். அவன் இறக்கும் தருவாயில் கிந்தாமா பாண்டுவை சபித்தான். நீ மீண்டும் ஒரு பெண்ணைத் தொட்டால் நான் இறந்து கொண்டிருப்பது போலவே நீயும் இறந்து விடுவாய். தனக்கு ஒருபோதும் மகன் பிறக்க முடியாது என்பதை உணர்ந்த பாண்டு உலகத்தைத் துறந்து வனாந்தரத்தில் வாழச் சென்றான். அவனது பக்தியுள்ள மனைவிகளான குந்தி மற்றும் மாத்ரி அவனுடன் வனாந்தரத்திற்குச் சென்றனர். இவ்வாறு திருதராஷ்டிரன் அரசனானான். ஆனால் குந்திக்கு ஒரு இரகசியம் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு துர்வாசர் என்ற முனிவர் தனது பெற்றோரை சந்தித்தார். துர்வாசர் மிகவும் கோபக்காரர் என்று பெயர் பெற்றவர். ஆனால் குந்தியின் கருணைமிக்க விருந்தோம்பல் அவரை மகிழ்வித்தது. அவர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை பரிசாக அளித்தார். அது எந்த கடவுளையும் அழைத்தாலும் அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு குழந்தையைத் தருவார். துர்வாசர் சொன்னது உண்மையா என்று யோசித்த குந்தி சூரிய கடவுளான சூரியனை அழைக்க மந்திரத்தை பயன்படுத்தினார். சூரியன் தோன்றினார். என்னை மன்னியுங்கள், குந்தி சொன்னாள். நான் அதை வேண்டுமென்றே சொல்லவில்லை. மந்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று சூரியன் பதிலளித்தார். குந்தி கர்ப்பமாகி குழந்தை பிறந்ததும் அவனை ஒரு கூடையில் போட்டு ஒரு ஆற்றில் கரை சேர்த்தாள். குந்தி தனது மந்திரத்தைப் பற்றி பாண்டுவிடம் கூற பாண்டு மகிழ்ச்சியடைந்தார். தர்மக் கடவுளான யமனை வரவழே என்று அவர் கூறினார். நமது மகன் நீதிமானாக இருப்பான். குந்தி யமனை வரவழைத்தாள். அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவர்கள் அவனுக்கு யுதிஷ்டிரன் என்று பெயரிட்டனர். இப்போது காற்றின் கடவுளான வாயுவை வரவழே, நமது மகன் வலிமையானவனாக இருப்பான். குந்திக்கு இன்னொரு மகன் பிறந்தான். அவனுக்கு பீமன் என்று பெயரிட்டார்கள். எங்களுக்கு ஒரு போர்வீர மகன் தேவை என்று பாண்டு கூறினார். தேவர்களின் ராஜாவான இந்திரனை வரவழே. குந்திக்கு மூன்றாவது மகன் பிறந்தான். அவனுக்கு அர்ஜுனன் என்று பெயரிட்டார்கள். குந்தி தனது மந்திரத்தை மாத்ரியுடன் பகிர்ந்து கொண்டாள். அவள் இரட்டை அஸ்வின் கடவுள்களை வரவழைத்தாள். அவர்கள் அவளுக்கு இரட்டை மகன்களான நகுலன் மற்றும் சகாதேவனைப் பெற்றனர். தனது மனைவி காந்தாரி தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறியபோது மன்னர் திருதராஷ்டிரர் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் ஒரு வருடம் கழித்து அவள் இன்னும் குழந்தை பெறாததால் அவர் விரக்தியடைந்தார்.
மற்றொரு வருடம் கடந்துவிட்டது. காந்தாரியின் வயிறு பெரிதாக இருந்த போதிலும் இன்னும் குழந்தை பெறவில்லை. தனது மனைவியின் பிரசவத்திற்காக காத்திருந்த திருதராஷ்டிரர் தனது மனைவியின் பணிப்பெண் சுகதாவை தனது படுக்கையில் அழைத்துச் சென்றார். அவள் ஒரு மகனைப் பெற்றெடுத்தாள், யுயிட்சு. யுயிட்சுவின் தாய் ஒரு க்ஷத்திரிய போர்வீரன் அல்ல, வேலைக்கார வகுப்பைச் சேர்ந்தவள் என்பதால் யுயிட்சு அரியணையே வாரிசாகப் பெற முடியவில்லை. அவரது கீழ் பிறந்த மாமா விதுரரைப் போலவே யுயிட்சுவும் ஒரு ஞானி மற்றும் நீதிமான் ஆவார். பாண்டுவுக்கு இப்போது 2 மனைவிகள் மூலம் 5 மகன்கள் பிறந்தனர். ஆனால் திருதராஷ்டிரனின் மனைவி காந்தாரிக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை. அவள் பல வருடங்களாக கர்ப்பமாக இருந்த போதிலும் விரக்தியில் அவள் வயிற்றில் அடித்தாள். ஒரு சதை பந்து வெளிப்பட்டது. காந்தாரி விரக்தியடைந்தாள். ஆனால் வியாசர் அவளுக்கு உறுதியளித்தார், உனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும். அவர் சதையை 100 துண்டுகளாக பிரித்து பானைகளில் வைத்தார். இவர்கள் 100 மகன்களாக இருப்பார்கள் என்று வியாசர் கூறினார். எனக்கும் ஒரு மகள் வேண்டும் என்று காந்தாரி கூறினார். வியாசர் மற்றொரு பானையை கொண்டு வந்து அந்த பானையில் ஒரு சதை துண்டை வைத்தார். குழந்தைகள் பானைகளில் வளர்ந்தனர். 100 மகன்கள் மற்றும் ஒரு மகள் பிறந்தனர். ஒரு நாள் பாண்டு தன் மனைவி மாத்ரியின் மீது ஆசை கொண்டான். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். வா, நான் உன்னைத் தழுவிக் கொள்கிறேன். வேண்டாம் என்று மாத்ரி கத்தினாள். பாண்டு அவளைத் தொட்டதும் சாபம் முன்னறிவித்தபடி இறந்தான். துக்கத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் துடித்த மாத்ரி பாண்டுவின் இறுதிச் சடங்கின் மீது போது குதித்தாள். பின்னர் குந்தி தனது மகன்களையும் மாத்ரியின் மகன்களையும் ஒன்றாக அழைத்தார். அவர்கள் பாண்டுவின் மகன்களான பாண்டவர்கள். குந்தி சிறுவர்களை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்தாள். மன்னர் திருதராஷ்டிரன் தனது தம்பி மகன்களை அங்கீகரித்தார். மேலும் பாண்டுவின் மகன்கள் திருதராஷ்டிரனின் மகன்களுடன் ஒன்றாக வளர்ந்தனர். அவர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களின் வம்சத்தின் பண்டைய நிறுவனர் குருவின் வழித்தோன்றல்கள் ஆவார்கள். இறப்பதற்கு முன் பாண்டு தனது மகன்களுக்கு ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்தினார். பல வருட தியானம் என் சதையை மிகுந்த ஞானத்தால் நிரப்பியுள்ளது. நான் இறந்த பிறகு என் சதையை உண்ணுங்கள், நீங்கள் இந்த ஞானத்தைப் பெறுவீர்கள். ஆனால் பாண்டுவின் மகன்கள் அவர் கட்டளையிட்டபடி செய்வதற்கு முன்பே பூசாரிகள் பாண்டுவின் உடலை தகனம் செய்தனர். இருப்பினும் சகாதேவன் பாண்டுவின் உடலின் சிறிய துண்டுகளை எறும்புகள் எடுத்துச் செல்வதைக் கண்டான். அதை அவன் எடுத்து தன் வாயில் வைத்தான். உடனடியாக அவன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எல்லாம் அறிந்திருந்தான். பின்னர் மாறுவேடத்தில் இருந்த கிருஷ்ணர், உன் அறிவை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு கேள்வியுடன் பதிலளிக்கவும் என்று சொன்னான். சகாதேவன் கீழ்ப்படிந்து தன் அறிவை தனக்குள்ளேயே வைத்திருந்தான். துரியோதனன் திருதராஷ்டிரனின் மூத்த மகன். மேலும் அவன் தன் உறவினர்களான பாண்டவர்கள் மீது ஆழ்ந்த வெறுப்பை வளர்த்துக் கொண்டான். குறிப்பாக பாண்டவர்களில் வலிமையானவனான பீமனை அவன் வெறுத்தான். அவன் தன்னை ஏமாற்ற விரும்பினான். துரியோதனன் தன் உறவினரைக் கொல்ல முடிவு செய்தான். அதனால் அவன் பீமனின் உணவில் விஷத்தை கலந்து, பின்னர் பீமன் மயக்கமடைந்தபோது பீமனை ஆற்றில் வீசினான். பீமன் தண்ணீரில் ஆழமாக மூழ்கினான். நதியின் நாகங்கள் அவனைக் கடித்தபோது அவற்றின் விஷம் துரியோதனனின் விஷத்திற்கு எதிராக செயல்பட்டது. பீமன் இறக்கவில்லை. ஆச்சரியப்பட்ட நாகர்கள் பீமனை தங்கள் ராஜாவான வாசுகியைப் பார்க்க ஆற்றின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றனர்.